வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 2 த வவல்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்கேன். கொஞ்சம் கவனிங்க. நம்ம ரொம்ப டீப்பாக போய் படித்தோன்னா அது ரொம்ப குழப்பம். நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ஈஸியாக இப்படி சொன்னால் போதும், இதை படித்தா போதுங்கிற இதை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வவல்ஸில் இந்த நான் இப்போ வரைகிற ஒரு டேப்லெட் காலத்தை நீங்கள் நல்லா ஒரு 10 டைம்ஸோ இல்லை 20 டைம்ஸோ பாராமல் படித்து எழுதி பார்த்துருங்கம்மா. இப்படி டேப்லெட் காலத்தை பிரித்து போட்டுக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிளேஸ், இது வந்து டாட் வவல், இது டேஷ் வவல். பிளேஸில் வந்து இது ஃபஸ்ட்டு பிளேஸ். ஃபஸ்ட்டு பிளேஸு கீழேயே இப்படி படிச்சுக்கோங்க. அபோ, அபோனா அபோ த லைன் அப்படின்னு அர்த்தம். இது செகண்ட் பிளேஸ், ஆன்னு படிச்சுக்கோங்க. ஆன் த லைன் அப்படின்னு அர்த்தம். இது தேர்ட் பிளேஸ், இது த்ரூ. இதுக்குள்ளே அர்த்தம்லாம் வந்து நான் வர்ற கிளாஸில் உங்களுக்கு நான் எப்படி எதனால் எப்படி போட்டிருக்கோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டாட் வவலில் வந்து இதை எடுத்தீங்கன்னா லைட், இது டார்க், இது லைட், இது டார்க். இதில் உள்ள சவுண்டெல்லாம் இப்போ சொல்ல போகிறேன். வவல்ஸுங்கிறது நீங்கள் சின்ன பிள்ளையில் படிக்கிற AEIOU இல்லை, அதில் வர சவுண்ட்ஸு தான். இப்போ நம்ம என்ன வவல்ஸ் ஷார்ட்டாக கேட்டாலே இப்போ இதில் உள்ள எழுத போகிற வேர்ட்ஸை தான் நம்ம வவல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட சவுண்டு, ஓகேவா? இதில் உள்ள ஃபுல்லாக வேர்ட்ஸ் கிடையாது, சவுண்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு தமிழில் சவுண்டு வந்து எழுதி போடுறேன். அது வந்து இங்கிலீஷில் சவுண்டில் வரும். சவுண்டு, சவுண்டு. இந்த வந்து எப்படி இங்கிலீஷில் வரும்னா ஏகைச்ச அப்படின்னு வாசிப்போம்னா அந்த மாதிரி உள்ள சவுண்டு. இது வந்து சவுண்டு, இதுவும் சவுண்ட், இதுவும் சவுண்ட். இது வந்து என்ன சவுண்ட்னா ஏ. இது லைட்டில் வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா இதுவும் சவுண்டு தான். இது வந்து ஓ. அதுக்கப்புறம் இது வந்து இ. அடுத்து வந்து உ. இப்படியே தான் நம்ம போட்டு படிக்க போகிறோம். நீங்கள் எப்படி படிக்கணும், நல்லா தரவாக 10 டைம்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களுக்கு தெரியணும் செகண்ட் பிளேஸில் டார்க் டேஷ் என்னென்னா ஓ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சு நல்லா இது பண்ணால் தான் வவல்ஸ் ஈஸியாக போயிடும். இன்னொன்று லைட்டு, டாட்னா என்னென்னா லைட்டாக அப்படி வைக்கிறது தான் டாட். இதில் லைட்டாக வச்சுருவது டாட். டார்க்னால் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அதுக்குன்னு உட்காந்து கோலம் போட்ட மாதிரி இப்படிலாம் போடக்கூடாது. டேஷுங்கிறது லைட் டேஷ்னால் இவ்வளோ தான், டார்க் டேஷ்னால் இவ்வளோ தான். ஒரு அர்த்தம் கொடுத்தா போதும். இதுதான் வந்து டேஷ். அப்போது இதில் லைட் டாட், இது டார்க் டாட், இது லைட் டேஷ், இது டார்க் டேஷ். சரி, இப்போ இது என்ன மேம் எல்லாமே இருக்கு. அப்போ எந்தெந்த இதுக்கு அப்படிங்கிறதுனா இதுக்கு நான் பழையபடி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த வந்து ஏஹெச் அந்த மாதிரி வர்ற சவுண்ட், அதாவது ஸ்பெல்லிங்கில் நம்ம இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கில் இந்த மாதிரி ஆன்னு வர சவுண்ட். இது வந்து யூங்கிற வர சவுண்ட். யூ வந்து உங்களுக்கு எக்ஸாமில் என்ன சொல்கிறது அப்படின்னா அம்பர்லா படிப்பீங்களாம்மா. இப்போ சவுண்டுங்கிறது என்னென்னா யும்பர்லான்னு படிக்க மாட்டோம். இதில் வந்து அம்பர்லான்னு படிப்போம். சவுண்டு தான், ஆனால் இதில் என்ன லெட்டர் இருக்குது, யூ இருக்குது. அந்த சவுண்டு தான் இது. சரியா? இப்போ இதில் வர்றது வந்து என்னென்னா ஏடபிள்யூ ஓஹெச் இந்த மாதிரி அந்த மாதிரி சவுண்டில் வரும். அந்த சவுண்டு தான் என்னது உங்களுக்கு இது. சரியா? இதை வந்து முக்கியமாக நம்ம வந்து ஸ்பீட் அப்போ வந்து இதை போட்டாலுமே இது தப்பாகாது. அதனால் இது ரொம்ப வந்து நீங்கள் குழப்பிக்காங்க. இப்போதைக்கு இதை படிச்சுக்கோங்க. சரியா? இது மட்டும் தெரியும் உங்களுக்கு. யூவில் வர சவுண்ட் வந்து இது. அதுக்கப்புறம் சாதாரணமாக இதில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதையும் நீங்கள் வந்து 5 டைம்ஸ் எழுதிக்கோங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் எழுதி படிக்க சொல்லிடுவேன். அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அது கீழேயே ஒரு 5 டைம்ஸோ 10 டைம்ஸோ எழுதிக்கலாம். இப்போது பிங்கிற ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் போடுறீங்க, இவ்வளோ தூரம் போடுறீங்க. சரி, அதை நான் பெருசாக போடுறேன். ஓகேவா? ஒரு கோட்டில் வந்து நீங்கள் சின்னதாக போடுறத, அதாவது ஒரு கோடு இருக்குன்னா நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போது முக்கால்வாசி தூரம் நம்ம அந்த
ஸ்ட்ரோக்கை எழுதுனா போதும். மேலே எப்பவும் காவாசிட்டு விட்டுரும். இதை தான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி பெருசாக போட்டிருக்கேன். பு, அடுத்து வந்து சி, அடுத்து வந்து இம், இன், ஈஷ், எஃப், அடுத்து இஷ், இந்த மாதிரிலாம் நான் போட்டிருக்கேன். சரியா? அடுத்து வந்து என்னது கே, இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. சரியா? இப்படி கோடு கோடாக இருக்குல்லம்மா, இந்த கோடு கோடாக இருக்கிற ஸ்ட்ரோக்ஸ் தான் என்னதுன்னா நம்மளுக்கு வெர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸ். சரி, இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரோக் வந்து என்னது நம்மளுக்கு வெர்டிக்கல் மாங்க. இந்த ஸ்ட்ரோக்கும் இந்த ஸ்ட்ரோக்கும் ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக், அதாவது படுக்கை ஸ்ட்ரோக் அப்படிம்பாங்க. ஒரே லைனில் நம்மளுக்கு அப்படியே வரும். இதெல்லாம் வந்து என்னது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ். இந்த மாதிரி வளைச்சி எழுதுறதெல்லாம் என்னென்னா நம்மளுக்கு கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். வெர்டிக்கல் எது, ஹரிசாண்டல் எது, கர்வ் ஸ்ட்ரோக் எதுன்னு தெரியும். ஓகேவாம்மா? ஆனால் இது வந்து ஹரிசாண்டல்லையும் வரும், கர்வ்லேயும் வரும். கர்வாகவும் இருக்குல்ல, நம்மளுக்கு கர்வ்லேயும் வரும். ஓகேவா? இதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்ன தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு பிளேஸ் தெரியணும். ஒரு ஸ்ட்ரோக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஸ்ட்ரோக்கை வந்து எங்கே இருந்து எழுத ஆரம்பிக்கமோ அங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பிளேஸ். இந்த சைடும் ஃபஸ்ட் பிளேஸ் வரும், இந்த சைடும் ஃபஸ்ட் பிளேஸ் வரும். அப்புறம் எந்த ஸ்ட்ரோக்கு முடிகிற இடத்துல வந்து தேர்ட் பிளேஸ், இங்கேயும் தேர்ட் பிளேஸ் வரும், இங்கேயும் தேர்ட் பிளேஸ் வரும். அதோட மிடில் தான் வந்து என்னென்னா செகண்ட் பிளேஸ். இப்போது இந்த ஸ்ட்ரோக் எடுத்துட்டோன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸ். இது என்னது தேர்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ். பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரோக் ஃபஸ்ட் பிளேஸ், எண்டிங் ஆஃப் த ஸ்ட்ரோக் தேர்ட் பிளேஸ், மிடில் உள்ளது செகண்ட் பிளேஸ். இப்படி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் எடுத்தால் அதோட பிளேஸை வந்து என்ன செய்யணும், பிரிக்க தெரியும். சரியாம்மா? இப்படி நம்மளுக்கு பிளேஸை பிரிக்க தெரியும். எங்கேருந்து ஸ்ட்ரோக் எழுத ஆரம்பிக்கமோ அங்கேருந்து பிளேஸ் பிரிக்க தெரியும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் எல் ஸ்ட்ரோக் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல் ஸ்ட்ரோக் வந்து இப்படி போடுவீங்க. சரியா? இப்போ இந்த எல் ஸ்ட்ரோக்குக்கு பிகினிங் வந்து எங்கே தான் வரும், நம்ம இங்கேருந்து ஆரம்பித்தோம். ஸோ வந்து பிகினிங் வந்து இங்கே தான் வரும். ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். சரியா? இந்த மாதிரி தான் என்ன செய்யணும், நம்ம ஸ்ட்ரோக்ஸை வந்து பிளேஸை பிரிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்மளுக்கு டாட் வைக்க சொன்னாங்க அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம்ல. இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸுன்னு வச்சுருக்கோம். சரியா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் டாட் வைக்க சொன்னோம் அப்படின்னா ஒன்று இந்த சைடு வைக்கலாம், இல்லைன்னா இந்த சைடு. அதை கொண்டு இங்கே கொண்டு போய் வைக்கக்கூடாது. ஒன்று வந்து இந்த எண்டிங்க்கு கரெக்டாக இந்த ஏஜில் ஒன்று இந்த வச்சோம். இந்த மிடில் வைக்க சொன்னால் இங்கே இங்கே, எண்டுனா கரெக்டாக இங்கே இங்கே. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன செய்யும், வரும். சரியாம்மா? இந்த மாதிரி தான் என்னது டாட். டேஷ் சப்போஸ் வைக்க சொன்னோம்னா டேஷ் நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்போவுமே ஸ்ட்ரோக்குக்கு ஆப்போசிட்டில் தான் வரும் டேஷ். நம்மளுக்கு இப்படி ஸ்ட்ரோக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஸ்ட்ரோக் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் டேஷ் போடுறேன் அப்படின்னா அது எப்படி தான் வரும்னா ஆப்போசிட் சைட் பக்கம் வரும். அதாவது இப்படி இருக்குன்னா இப்படி தான் டேஷ் வரும். செகண்ட் பிளேஸுக்கு இப்படி வரும், தேர்ட் பிளேஸுக்கு இப்படி வரும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா இதே திசையில் இப்படி டேஷ் போடக்கூடாது, இது ராங். அதுக்கு ஆப்போசிட் சைடில் டேஷ் வரும். இதுவும் நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் என்ன பண்ணிக்கலாம், எழுதி பார்த்துக்கலாம். டேஷ் போட சொன்னால் ஆப்போசிட் சைடில் தான் என்ன செய்யும், நம்மளுக்கு டேஷுங்கிறது இப்படி தான் வரும் நம்மளுக்கு டேஷ் போட சொன்னால். இன்னொன்று நம்ம படிக்க வேண்டியது என்னது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரோக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்னது பிஃபோர் ஆஃப்டர், இது பிஃபோர் ஆஃப்டர், இது பிஃபோர். ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்லாம் மேலே பிஃபோர், கீழே ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். இதுவும் உங்களுக்கு தெரியணும். இது ஃபுல்லாகவே வவல்ஸ் லெசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு கொஞ்சம் ரூல்ஸு. இது வந்து ஒரு காமனாக தெரிய வேண்டியது. இது எவ்வளோக்கு எவ்வளோ மனப்பாடம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வவல் லெசன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த அபோவ் த லைனுங்கிறது ஒரு கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கோடு போட்ட நோட்டில் எழுதுருவோம்ல, அதில் ஒரு கோடு இப்படி இருக்குன்னா அந்த ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோட்டில் எப்போவுமே மேலே காவாசி தூரம் நம்ம எந்த ஸ்ட்ரோக் எழுதுனாலும் தொட மாட்டோம். அப்போது இப்போ பி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, தொடாமல் இந்த கோடு தொடாமல் எழுதுனது பேர் தான் அபோவ் த லைன். ஓகேவாம்மா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எப்பவும் போல் மேலே நம்ம ஸ்ட்ரோக் எழுதும்போது இந்த லைனை தொட்டு எழுதுறது தான் ஆன் த லைன். அதுக்கப்புறம் மேலே பாதி கீழே பாதி இந்த லைனில் எழுதுறது தான் த்ரூ த லைன். இந்த ஒரு இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று வந்து வவலில் வந்து ஃபுல்லாகவே சவுண்டு ஏன் தமிழில் எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னா இது ரெண்டுமே பொதுவான இதுமா. தமிழுக்கும் இது தான், இங்கிலீஷுக்கும் இது தான் உங்களுக்கு. சரியா? அதனால் தமிழுக்கு வந்து என்னென்னா, தமிழுக்கு வந்து உங்களுக்கு இந்த 2 டேப்லெட் காலம் மட்டும் ஒன்றுமே இருக்காது. சரியா? இதில் ஓ வரும், அதில் ஓ வரும். அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க. இப்போதைக்கு வந்து என்னென்னா
சவுண்ட் வந்து தமிழ்லேயே படிச்சுக்கோங்க. அந்த சவுண்ட் வந்து என்ன வருது அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஆ வந்து குழப்பனா கூட நமக்கு பிரச்சனை வராது. இந்த யூ சவுண்ட் உள்ள ஆவை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எதுவுமே வந்து உங்களுக்கு என்னது ஆ சவுண்ட் மட்டும் ஞாபகம் வச்சா போதும். இந்த வவ்வல் லெசனுக்கு இதுதான் வந்து மெயின். இதை முதல்ல ஒரு நாள் ஃபுல்லாக படித்து நல்லா பாராமல் எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி வவ்வல்ஸ் பிரித்து ஒரு வேர்ட்ஸை எழுதலாங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்போவும் சொன்ன மாதிரி நம்ம ஈவினிங் ஃபுல்லாக 6:30 to 7 o'clock நம்ம லைவில் வரும். அந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூம்மா.